போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் டீம் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் ஜிஎஸ் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்ஸில் ரீசெண்டாக கேட்ட எக்ஸாம்ஸில் இந்த கேள்விகள் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த டாபிக் வந்து புவியியல் சம்பந்தமாக புவியியல் வினாக்கள் வந்து நம்ம எடுத்து வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ் எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கண்டென்ட் ஓரியன்டாகவே கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இது ரீசெண்டான இந்த மந்த் நடந்த அக்டோபர் மாதம் நடந்த தேர்வுகளிலிருந்து எடுக்கப்பட்ட வினாத்தான். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட மலை எந்த மாவட்டங்களில் இருக்கு, அது அமைந்த இடங்களோடு பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நான் இந்த செஷன் முடிஞ்சதும் இதுக்கான பிடிஎஃப் டெலிகிராம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இது ரெண்டுலேயும் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம் சேனல் அல்லது வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான புக் எக்ஸ்ப்ளனேஷன், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்கமிங் எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷனையும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், இப்போ இது வந்து 26வது பார்ட் நேற்று வரைக்கும் பார்த்துருக்கோம். இது 27வது செஷனு. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் இருக்குது, பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? மலைகளை அதன் அமைந்துள்ள இடங்களோடு பொறுத்துக்க. இப்போ விழுப்புரம் உங்களுக்கு தெரியும், விழுப்புரத்தில் வந்து செஞ்சி மலை. ஓகேங்களா? விழுப்புரம் செஞ்சி மலை. ஸோ அதுதான் வந்து கரெக்டானது. செகண்டு பெரம்பலூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மலை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பெரம்பலூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மலை. ஓகேங்களா? ரைட்டு. கன்னியாகுமரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரகிரி மலையா இல்லை மருதுவாள் மலை? கன்னியாகுமரியில் மருதுவாள் மலை, திருநெல்வேலியில் மகேந்திர மலை. இந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. இப்போ நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஆனால் இங்கே எல்லாமே தப்பாக இருக்குது. இது எல்லாம் எங்கே இருக்குன்னா பாக்ஸ் கண்டென்ட்டில் அப்படியே இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது எது பார்த்துருக்கோம்? இது மறைக்குதா? ஒரே செகண்ட், லெஃப்டில் வச்சுருவோம். சரிங்களா? ஸோ இது பாருங்கள். இப்போ கொஷினில் கேட்டிருந்தது இந்த டேபிளில், இது 10th ஜியாகிரஃபியில் வரக்கூடியது. ஓகே, தமிழ்நாடு புவியியல்ல கன்னியாகுமரி மருதுவாள் மலை, திருநெல்வேலி மகேந்திரகிரி மலையும் அகத்திய மலையும் இருக்குது. பெரம்பலூர் பச்சை மலை, விழுப்புரம் செஞ்சி மலை. இதை தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் கேள்வியில் என்ன வந்திருக்கு? கீழ்கண்ட மலைகளை அது அமைந்துள்ள இடங்களோடு பொறுத்துக்க. ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆப்ஷன் கரெக்டாக வரும்? விழுப்புரத்துக்கு வந்து செஞ்சி மலை 3 வரணும். பெரம்பலூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மலை 1, கன்னியாகுமரி மருதுவாள் மலை 4, திருநெல்வேலி மகேந்திரகிரி மலை 2 வரணும். 3, 1, 4, 2 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனே இங்கே கிடையாது. ஸோ அவங்க ஏதோ ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான பதில் வந்து இதுதான். நீங்கள் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதா இந்த கொஸ்டின் தாராளமாக புக்கில் இருக்கக்கூடியது எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ எக்ஸாம்ஸ் எழுதுனவங்க ரைஸ் பண்ணலாம். சரிங்களா? இதே மாதிரி மற்றதெல்லாம் பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கோயம்புத்தூரில் மருதமலை, வெள்ளியங்கிரி மலை, ஆனைமலை இருக்குது. தருமபுரி தீர்த்தமலை, சித்தேரி மலை, வத்தல் மலை முக்கியமான மலைகள். திண்டுக்கல் பழனிமலை, கொடைக்கானல். ஈரோடுல சென்னிமலையும் சிவன்மலையும். வேலூர் ஜவ்வாது, ஏலகிரி மற்றும் ரத்தினமலை. நாமக்கல்ல கொல்லிமலை ஃபேமஸ். சேலம்ல சேர்வராயன் மலை, கஞ்சமலை, சுண்ணாம்பு குன்றுகள் இருக்கு. கள்ளக்குறிச்சியில் கல்வராயன் மலை. நீலகிரியில் நீலகிரி மலை. ரொம்ப சிம்பிளானது தான், பெரிய கஷ்டமாக வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. டேபிள் பார்த்துட்டு அழகாக அது கூட பொறுத்துனா போதும். சரிங்களா? அடுத்து பாருங்க. இப்போ வந்து ஏரிகள் கேட்டிருக்காங்க. சாம்பார் ஏரி வந்து எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்களா? சாம்பார் ஏரி எங்க இருக்கு? ஒடிசாவா, கேரளாவா, ராஜஸ்தானா, ஆந்திர பிரதேஷ். புலிக்காட்டு ஏரி எங்க இருக்கு? ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடா. சிலிக்கா ஏரி, வேம்பநாடு ஏரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ சாம்பார் ஏரி வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய உப்பு ஏரி. புலிக்காட்டு ஏரி வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடுக்கு இடையில இருக்கக்கூடிய ஏரி. சிலிக்கா ஏரி வந்து ஒடிசாவில் இருக்கு. வேம்பநாடு ஏரி வந்து கேரளாவில் இருக்கு. சரிங்களா? இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? சாம்பார் ஏரி 3, புலிக்காட்டு ஏரி இது 4, சிலிக்கா ஏரி வந்து 1 அண்ட் வேம்பநாடு ஏரி வந்து 2. 3, 4, 1, 2. ஸோ இதுக்காச்சும் சரியாக ஆன்சர் கொடுத்துருக்காங்களா? எஸ், இதுக்கு சரியாக தான் பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்முடைய ஆன்சர் கரெக்டு தான். பாருங்கள் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த மேப்பில் அழகாக இருக்குது. சரிங்களா? இந்திய ஆறுகள் மற்றும் ஏரிகள் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பில் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்த்தோமா எங்கே இருக்குது? என்ன ஏரி பார்த்தோம்? சாம்பார் ஏரி பார்த்தோமா? சாம்பார் உப்பு அதிகமாக போச்சு. சாம்பார் ஏரி ஆக்சுவலாக இது எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சம்பல் இருக்குல்லையா, அது ஆறு. இது என்னது? இது ரிவர் சம்பல். இந்திய ஆறுகள் மற்றும் ஏரிகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை நல்லா பார்த்துக்கோங்க.
ஓகே, இந்த புள்ளி வச்சிருக்கிறது, இந்த ரவுண்டு போட்டிருக்காங்கல்ல, இப்படி மார்க் பண்ணியிருக்கிறது ஏரி. ஓகேங்களா, இப்படி போட்டிருக்கிறது ஆறு. மேப் ரீட் பண்ண தெரியணும். இப்போ இது வந்து சாம்பார் ஏரி இங்கே இருக்கு, இது சம்பல் ஆறு வந்து பார்த்தீங்கன்னா இது. ஓகேங்களா, இது என்னது துங்கபத்ரா. ஏன்னா இது ரிலேட்டட் அடுத்து ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. பழவேற்காடு, சிலிக்கா ஏரி இங்க இருக்கா, இதெல்லாம் பார்த்தோமா. வேம்பநாடு ஏரி இங்க இருக்கு பாருங்க, கேரளாவில் இருக்கக்கூடியது. சரியா, சிலிக்கா ஏரி இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சிலிக்கா ஏரி எங்க இருக்கு, வேம்பநாடு ஏரி எங்க இருக்கு, மேப்ல அழகா கொடுத்துருக்காங்க. புக்லயும் கண்டென்ட்டாகவும் இருக்கும், நீங்க அதை பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணியிருக்கலாம், அவ்வளவுதான். ஓகேவா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் எந்த திட்டத்தின் மூலமாக பயனடைகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் எந்த திட்டத்தின் மூலமாக பயனடைகிறது? இதுக்கு ஆன்சர் வந்து சம்பல் வேலி ப்ராஜெக்ட். இப்போதானே பார்த்தோம். இப்போ நான் இந்த மேப்லேயே காட்டிருந்தேன். என்ன பார்த்துருந்தோம், சம்பல் ஆக்சுவலாக ராஜஸ்தானுக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் பெனிஃபிட் ஆகக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியது. சரிங்களா. துங்கபத்ரா, துங்கபத்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடியது. இங்கே இருக்கா துங்கபத்ரா, இங்கே இருக்கு, கர்நாடகாவில் வரக்கூடியது. சரிங்களா. அடுத்து வேற என்ன இருக்கு, இந்திரா காந்தி கால்வாய் திட்டம். ஸோ இது ஆக்சுவலாக டேபிளில் இருக்கு இங்கே, பட் மேப்லேயும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டு இருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. கோசி ரிவர் இருக்கா, கோசி திட்டம், கோசி கோசி அங்கே இருக்கு. சரிங்களா. அப்போ மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி கெனல் ப்ராஜெக்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா, ஸோ இங்கே இப்படி வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட், அது பாருங்கள் மேப்பில் காமிக்கிறேன். ஸோ இங்கே கிளியராக இல்லை. ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப் இருக்குது, அந்த மேப் புக்கில் கிளியராக இல்லை. ஸோ கோசி ப்ராஜெக்ட்டு பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ துங்கபத்ரா ப்ராஜெக்ட்டு, ஓகே. ஸோ இந்த மாதிரி சம்பல் ப்ராஜெக்ட் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் டேபிளில் அழகாக வந்து எந்த மாநிலத்தில் என்ன ஆறு போகுது, அது எந்த மாநிலம் பயனடையுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனோட அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேபிளை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் மறைக்கிறேன் அப்படின்னா இதை ஹைட் பண்ணிடுறேன். ஸோ இதை பாருங்கள். இப்போ நமக்கு கேட்டிருந்த கொஸ்டின் எது இதெல்லாம் கேட்டிருக்காங்க, எது கேட்டிருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம், இந்த ஆறு சம்பல் ஆறு, ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் பயனடையக்கூடிய மாநிலங்கள். அப்போ ஆன்சர் என்னது, மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம், அதை நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ இதுக்கும் கரெக்டான ஆன்சர் தான் அவங்க கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேற என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கணும். சர்தார் சரோவர் திட்டம், இது எந்த ஆற்றங்கரையில, நர்மதை, இதுல எதெல்லாம் பெனிஃபிட் ஆகுது, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரம், ராஜஸ்தான் பெனிஃபிட் ஆகுது. ஓகேங்களா. இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, இந்திரா காந்தி கால்வாய் திட்டம். இந்திரா காந்தி கெனல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா. எது, ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா சொன்னா. ஸோ அதே தான். கோசி திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பீகார், நேபாளம், இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து கோசி திட்டம். பீகார் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஸ்டேட்னா பீகார். சரிங்களா. இராக்கூட் வந்து உலகின் மிக நீளமான அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு, மகாநதி, ஒடிசா. சரிங்களா. பக்ரா நங்கல் திட்டம், உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை எதுன்னு கேட்பான், சட்லஜ். பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் முக்கியமானது, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். அப்புறம் தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம், மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட். சரிங்களா. மேட்டூர் அணை காவிரி உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு. தெகிரி அணை எங்க இருக்கு, பாகிரதி ஆற்றின் குறுக்கே உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடியது. சரிங்களா. ஓகே, இங்க பாருங்க. ஸோ இது ப்ராஜெக்ட்ஸ் வந்து, இது வந்து இந்திரா காந்தி கெனால் ப்ராஜெக்ட், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் வழியே வரக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா சம்பல் ரிவர் பார்த்தோம் இல்லையா, ராஜஸ்தானுக்கும், இது வந்து மத்திய பிரதேசத்துக்கும். சரிங்களா. சம்பல் ரிவர் ப்ராஜெக்ட். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கோசி ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வரல, சரி பரவாயில்ல, கோசி உங்களுக்கு இந்த மேப்ல இங்கே காமிச்சிருக்கேன் இல்லையா. ஸோ இங்கே இருக்கக்கூடியது, ரைட்டா. ஓகே. ஸோ அப்போ இதுவும் புக்கில் இருக்கக்கூடியது தான், இதுவும் 10th புக்லேயே இருக்கு. 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸு ஜியாகிரஃபியில் வரக்கூடிய கண்டென்ட். ஸோ லாஸ்ட் கிளாஸில் புக்கில் இருந்து கொஷின்ஸ் கேளுங்க அப்படின்றீங்க, எல்லாம் புக்கில் இருக்கக்கூடியது தான். இப்போ பாருங்க, கிர் தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் இருக்கு, கிர் தேசிய கிர் நேஷனல் பார்க். உங்களுக்கு தெரியும் இது குஜராத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு, புக்கில் இருக்கா. 7th ஸ்டாண்டர்டில் அழகாக வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்கு. இது டேர்ம் 2ன்னு நினைக்கிறேன். சரிங்களா. எங்க இருக்கு, கிர் தேசிய பூங்கா குஜராத்தில். எதுக்கானது, சிங்கத்துக்கான வனவிலங்கு சரணாலயம் முக்கியமானது. ஓகேங்களா.
மற்றது பாருங்க, பெரியார் தேசிய பூங்கா கேரளா, யானை மான். கார்பெட் தேசிய பூங்கா எங்க இருக்கு? உத்தரகாண்ட்ல இருக்கு. பத்ரா வன சரணாலயம் கர்நாடகாவில் இருக்கு. சுந்தரவன தேசிய பூங்கா மேற்கு வங்காளம். கான்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசம். ராந்தம்பூர் தேசிய பூங்கா ராஜஸ்தான். இதெல்லாம் வேற எக்ஸாம்ஸ்லயும் நம்ம கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்முடைய லைவ் தொடர்ந்து பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த இயர் அப்படிங்கிற வரைக்கும் நான் வந்து நோட்ஸ் சொல்லியிருப்பேன், எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அது எந்த ஊர்ல இருக்கிறதாவது நீங்க வந்து படிக்கணும். காசிரங்கா அசாம், காசிரங்கா அசாம். ரந்தம்பூர் ராஜஸ்தான். சரியா? முதுமலை வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாடு. ஸோ இதெல்லாம் இருக்கு. கர்நாடகாவில் என்ன இருக்கு, கேரளா உத்தரகாண்டில் என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கணும் ஒரு கண்டென்ட் படிக்கும்போது. அடுத்து பாருங்க, இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் இது. இதுவும் 10th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கு. வேற இடங்களில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, பட் 10th ஸ்டாண்டர்ட் அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஜியாகிரபி நல்லா படித்தாவே போதும் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் எத்தனையோ நீங்கள் வந்து 11th 12th போய் படிக்கிறீங்க, 6th 7th படிக்கிறீங்க, படிக்கல அப்படிங்கிறத விட 10th ஸ்டாண்டர்டில் ஒரு 7 லெசன் இருக்கு. சரிங்களா? அந்த 7 லெசனை நல்லா படிங்க. உங்களுக்கு முக்கியமான கண்டென்ட்லாம் இருக்குது. ஆக்சுவலாக மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம். சிக்கிம் தான் கரெக்டான பதில். அவங்க கரெக்டாக தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது புக்கில் எங்கே இருக்குது? மக்கள் தொகை அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. மக்கள் தொகை, போக்குவரத்து, தொலைத்தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெசனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, என்னது கிட்டத்தட்ட 200 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலம் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை மாநிலம் ஆகும். இதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா, பீகார், மேற்கு வங்காளம் மற்றும் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஆகிய 5 மாநிலங்கள் நாட்டின் மக்கள் தொகையில பாதியை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அடுத்தது இந்த கொஸ்டினா கூட கேட்கலாம். இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம் ஆகும். ஓகேங்களா? கொடுத்துருக்காங்களா? புதுடெல்லி 16.75 மில்லியன் மக்கள் தொகையுடன் யூனியன் பிரதேசங்களிடையே முதலிடத்தில் வகிக்கிறது. புக்கில் இருக்கக்கூடியது. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நம்மளால வந்து கொடுக்க முடியும். பட் புக்கில் ஸ்பெசிஃபிக்காகவே இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி மக்கள் தொகை அடர்த்தி. ஸோ ஆன்சரு சிக்கிம். மக்கள் தொகை அடர்த்தி இது இருக்கு. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு, ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையை குறிப்பிடக்கூடியது. 2011 பாப்புலேஷன் சென்சஸ் படி இந்தியாவுடைய சராசரி மக்கள் அடர்த்தி என்ன அப்படின்னு கேட்பாங்க. 382. உலகின் அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட 10 நாடுகள்ல இந்தியாவை எடுத்தானா இந்தியாவும் இருக்கும். அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டா பீகார். இது நீங்க 11th எக்கனாமிக்ஸ்லயும் படிப்பீங்க, அதே மாதிரி இங்க 10thலயும் படிச்சிருப்பீங்க. இங்க மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம், பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இது அதிகம். குறைந்த மக்கள் அடர்த்தினா அந்த ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்களோ அதை பொறுத்து, அது அருணாச்சல பிரதேசம். எக்ஸாக்டா கவுண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. யூனியன் பிரதேசங்கள் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்டது அப்படின்னா நியூ டெல்லி, யூனியன் பிரதேசங்கள்ல. சரிங்களா? அதே மாதிரி குறைந்தது அப்படின்னா அந்தமான் நிக்கோபர் தீவுகள். சரியா? இதெல்லாம் தெரிஞ்சு. சரி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடந்துச்சு? 1872ல. சரிங்களா? மேற்கொள்ளப்பட்டது. முழுமையான மக்கள் தொகை கிடையாது, 10 ஆண்டுக்கு ஒரு முறை எடுக்கிறாங்க இல்லையா, அது வந்து 1881ல ஸ்டார்ட் பண்ணாங்க. 2011ல நடந்தது 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஸோ இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் கூட எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? ஓகே, சரி. அடுத்து ரயில்வே ஜோன். ரயில்வே ஜோன் பத்தி ஒரு கொஸ்டின். ரயில்வே ஜோனும் புக்ல இருக்கக்கூடியது தான். இப்போ ரயில்வே மண்டலங்கள் அதனுடைய தலைமையிடங்கள்ல எது தவறாக பொருந்தி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரயில்வே மண்டலங்கள் அதனுடைய தலைமையிடங்கள்ல எது தவறாக பொருந்திருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு, இந்த லெசன் சொன்னோம் இல்லையா, அதே லெசன்ல இருக்கக்கூடிய இன்னொரு கண்டென்ட் தான். பாருங்க, மத்திய ரயில்வே. மத்திய ரயில்வே அப்படிங்கிறது மும்பையில் இருக்கக்கூடியது. சரிங்களா? சத்ரபதி சிவாஜி முனையம் சென்னையிலன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி சென்னையில் இருக்கக்கூடியது தெற்கு ரயில்வே. சென்னை உங்களுக்கு தெரியும், தெற்கு ரயில்வேன்னு சொல்லிட்டு, அதுவும் மத்திய ரயில்வே வருமா? ஸோ மேப்பை வச்சு நீங்கள் பார்க்கும்போது இது தெற்கு இருக்கக்கூடியது சென்னை வரக்கூடியது. மும்பை மத்தியில் இருக்கும் மத்திய ரயில்வே. ஆக்சுவலாக 2 இருக்கும். சரியா? மத்திய ரயில்வேல மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம் ஒன்று இருக்கும். மேற்கு ரயில்வேன்னு பார்த்தோம் அப்படின்னா மும்பை சர்ச் கேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரிங்களா? அப்போ ஈஸ்டர்ன் ரயில்வே, அதாவது கிழக்கு ரயில்வே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? கிழக்கு ரயில்வே கொல்கத்தா கரெக்ட் தான். வடகிழக்கு ரயில்வே புதுடெல்லி. வடகிழக்கு ரயில்வே, சாரி, இது வந்து வடகிழக்கு ரயில்வே இல்லை,
வடக்கு ரயில்வே புதுடில்லி தான். வடகிழக்கு ரயில்வே அப்படின்னா கோரக்பூர் வரும். சரிங்களா? வடகிழக்கு ரயில்வேனா கோரக்பூர் வரும். மேற்கு ரயில்வே மும்பை. நம்ம முன்னாடியே சொன்னோமா? என்ன 2 சொன்னேன். ஒன்று வந்து சென்ட்ரல் ரயில்வே மத்திய ரயில்வேவும் மும்பை சத்ரபதி சிவாஜி முனியம் மும்பை தான். அதே மாதிரி மேற்கு ரயில்வே மும்பை தான். சரிங்களா? மும்பை சர்ச் கேட் அப்படின்னு புக்கில் கொடுத்துருப்பாங்க. பாருங்க, கண்டென்ட் புக்கில் இருக்கும், நான் காமிக்கிறேன். இருக்கா? தெரியுதா? தெரியும் நினைக்கிறேன். எவ்வளோ வச்சா போதும். பாருங்க, ரயில்வே சம்பந்தமானது. வடக்கு ரயில்வே எங்க இருக்கு? இதுல இந்த டேபிள் இருந்தா கேட்டிருக்கான் போறதுக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. மேற்கு ரயில்வே கொடுத்துருக்காங்க. தெற்கு ரயில்வே வந்து தப்பா பொருத்தி வச்சிருக்காங்க. அப்புறம் வடக்கு ரயில்வே புதுடெல்லி. ஸோ இந்த 4ஐயுமே வந்து செலக்ட் பண்ணி கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாக்ஸில் வந்து மேகாலய மாநிலத்தில் ரயில்வே போக்குவரத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. பட் புக்கில் வந்து அந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. 8 பெருநகரங்களில் பிக் சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் சேவை வந்து வழங்கப்படுது. ஒன்று வந்து கொல்கத்தாவில் இருக்கு. நான் சொல்றது இப்போ இதே கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே மண்டலங்கள் எத்தனை? புக்கில் சொல்லியிருக்கிறது 17 ரயில்வே மண்டலங்கள் சொல்லியிருப்பாங்க. கொடுத்துருக்காங்களா 17 ரயில்வே மண்டலங்கள்? இதுவே தனியான கொஸ்டினாக கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ரயில்வே மண்டலங்கள், ரயில்களினுடைய இயக்கம் மேலாண்மைக்காக இந்திய ரயில்வே வந்து 17 ரயில்வே மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுதான் அது எங்கெங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்தியாவினுடைய முதல் புறநகர் ரயில்வே போக்குவரத்து மும்பையில தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1925 ஸ்டார்ட் பண்ணது. இந்தியாவினுடைய அதிவேக ரயில் வண்டி எது அப்படின்னா காத்திமன். அதிவேக ரயில் வண்டி. சரியா? புதுடெல்லியும் ஆக்ராவையும் இணைக்கக்கூடியதான் இந்த காத்திமான் அதிவிரைவு வண்டி அப்படின்னு சொல்லிட்டு. இந்திய மெட்ரோ பத்தி சொல்லியிருந்தேன். ஒன்று கொல்கத்தா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கு, அப்புறம் வந்து பெங்களூரு, ராஜஸ்தான்ல வந்து ஜெய்ப்பூர், கேரளாவில் கொச்சி, அப்புறம் வந்து மும்பை, மகாராஷ்டிராவில் மும்பை, ஹரியானாவில் குர்காயான். 1 2 3 4 5 6 7. இன்னொன்று ஏதாவது விட்டுட்டுனா நியூ டெல்லி விட்டுட்டேன். சரிங்களா? நியூ டெல்லியிலேயே மெட்ரோ இருக்கு. ஸோ இது 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோ ரயில் போக்குவரத்து இருக்கக்கூடியது. சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் புக்கில் நீங்கள் படிப்பீங்க. நீர்வழி போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து சம்பந்தமான கேள்விகளும் தேர்வுகள் இடம்பெறலாம். ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட்டை தேடி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதே மாதிரி அடுத்த கிளாஸ்லையும் இன்னும் சில புக் ரிலேட்டடான சோர்ஸும் வேணும்னா நான் அடிஷனலாக ஆட் பண்ணுறேன். பட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரெகுலராக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. புக்கில் தொடர்ந்து படிங்க. ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா நம்முடைய அதியமான்லேருந்து புக்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸ் புக்ஸ் 15 புக் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2 இருக்குது. ஓல்டு புக் வந்து பார்த்தீங்கன்னா 2 புக் வருது. ஸோ கம்ப்ளீட் செட் ஆஃப் புக்ஸ் வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து எனக்கு ஜாகிரஃபி மட்டும் போதும் சார், ஹிஸ்ட்ரி மட்டும் வேணும், ஐஎன்எம் வேணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. கான்டாக்ட் நம்பர் 8681859181. இப்போதைக்கு ஃப்ரீ டெலிவரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் வீடியோ கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அடிஷ்னலான ஆஃபரும் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் புக்ஸோட கிளாஸஸும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ.